இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா FMEA ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அனலைசிஸ். ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டில் உள்ள பொட்டென்ஷியல் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது எதனால் ஆச்சு, அதோட டைப்ஸ் என்ன, மோட் என்ன, அண்ட் தென் அதோட பாசிபிலிட்டிஸ் ஆஃப் வேஸ் என்ன, நெகட்டிவ் எஃபெக்ட் என்ன, ஸோ இதெல்லாமே அனலைஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணக்கூடியது தான் ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அனலைசிஸ். இப்போ ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறோம்னா அதை நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா FMEA யூஸ் பண்ணலாம். அந்த ப்ராடக்டில் என்னெல்லாம் ஃபெயிலியர் இருக்குது, என்ன ரிஸ்க்லாம் இருக்குது, அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமருடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஒரு ப்ராடக்ட் கஸ்டமருக்கு ரீச் ஆகும்போது அதோட குவாலிட்டியெல்லாம் FMEA வச்சு தான் பார்க்க முடியும். இதோட டைப்ஸ் பார்த்தோன்னா 2 டைப்ஸ்: டிசைன் FMEA, ப்ராசஸ் FMEA. ப்ராடக்டில் உள்ள சிஸ்டம், சப்சிஸ்டம், காம்போனன்ட்ஸில் உள்ள ஸ்டேஜ் எல்லாமே டிசைன் FMEA. ப்ராசஸ் FMEAனா ப்ராடக்டில் உள்ள அசம்பிள் டு மேனுஃபேக்சர் பண்ணுறக்கூடிய ஸ்டேஜ் எல்லாமே ப்ராசஸ் FMEA. பெனிஃபிட்ஸ் ஆஃப் FMEA: ப்ராப்பராக FMEA ப்ராசஸால் உருவாகக்கூடிய ப்ராடக்ட் நம்பிக்கையானதாக இருக்கும், பெட்டராக இருக்கும், சேஃப்டி இன்க்ரீஸ் ஆகும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, வாரண்டி காஸ்ட் எல்லாமே குறைவாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் FMEA. தேங்க்யூ.